السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد சங்கிபுருந்திய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எம்பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அற்புதமான ஹதீஸை நமக்கு அறிவித்து தந்துள்ளார்கள். மனிதனுடைய வாழ்க்கையில் செல்வம் மிகவும் முக்கியம், மனிதனுடைய வாழ்க்கையில் கண்ணியம் மிக முக்கியம், மனிதனுடைய வாழ்க்கையில் உயர்வு என்பது மிக மிக முக்கியம். இந்த மூன்று விஷயத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே நமக்கு பெற்றுத் தருகிறார்கள். அது என்ன ஹதீஸ்? இந்த ஹதீஸை கேட்கும் பொழுது மனிதனுடைய இயல்புக்கு, மனிதனுடைய சிந்தனைக்கு எதிர்மறையான ஹதீஸை போன்று தெரியும். ஆனால் அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கிறான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விஷயத்தை நமக்கு சொல்லுகிறார்கள். முதலாவது விஷயம், மா நகஸத் ஸதகத்துன் மின் மாலின், தர்மம் செய்வது செல்வத்தை ஒருபோதும் குறைப்பதில்லை. மனிதனுடைய இயல்பு குணம், நம்முடைய செல்வத்திலிருந்து நாம் எடுத்து கொடுக்கும் பொழுது அந்த செல்வம் குறையத்தானே செய்யும் என்று மனிதனுடைய உள்ளம் என்னும். அல்லாஹ் சொல்லுகிறான், தர்மம் செய்வது ஒருபோதும் செல்வத்தை குறைப்பதில்லை, அது செல்வத்தை வளர்த்து கொண்டே இருக்கும் என்றார்கள். நம்முடைய செல்வம் அதிகரிக்க வேண்டுமே என்றால், செல்வத்திலே பரக்கத்து வேண்டுமே என்றால், நாம் நம்முடைய செல்வத்திலிருந்து அல்லாஹ் கொடுத்த ரிஸ்காத்துகளில் இருந்து ஏழை எளியோருக்கு வாரி வாரி சந்தோஷமாக கொடுங்கள், அல்லாஹ் செல்வத்தை பெருக்கெடுத்து விடுவான். இரண்டாவது விஷயம் சொன்னார்கள், வமா ஸாதல்லாஹு அப்தன் பில் அஃபி இல்லா இஸ்ஸா, மனிதனுடைய இயல்பு குணம் மன்னிக்கக்கூடிய மனோபக்குவம் ஒருவனிடத்தில் இருந்தால், யாரேனும் ஒரு துன்பத்தை கொடுக்கிறார், உடனடியாக அவரை மன்னித்து விட்டால் மனிதனுடைய மற்றவர்கள் சொல்லுவார்கள், இவன் என்ன இளிச்சவாயனாக இருக்கிறான், எல்லா விஷயத்தையும் இலகுவாக எடுத்துக் கொள்கிறானே, மன்னித்து விடுகிறானே என்று சொல்லுவான். அவனுடைய வாழ்க்கை கீழே இறங்கிவிடும் என்று மனிதனுடைய இயல்பு குணம் என்னும். நபி அவர்கள் சொல்லுவார்கள், வமா ஸாதல்லாஹு அப்தன் பில் அஃபி, ஓர் அடியான் பிறரை மன்னித்தானே என்றால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இல்லா இஸ்ஸா, அவனை கண்ணியப்படுத்தாமல் இருப்பதில்லை, அவனுடைய கண்ணியத்தை அதிகப்படுத்தாமல் இருப்பதில்லை. அவனுடைய கண்ணியம் அதிகரிக்க வேண்டும் என்றால், யாரேனும் நமக்கு துன்பம் கொடுத்தால், யாரேனும் நம்மை ஏசி பேசி இருந்தால், நம்முடைய சொந்த பந்தங்கள், நம்முடைய நண்பர்கள் யாரேனும் கஷ்டப்படுத்தி இருந்தால், அல்லாஹுக்காக வேண்டி நான் மன்னிக்கிறேன் என்று நீங்கள் சொல்லி பாருங்கள், அல்லாஹ் உங்களுடைய கண்ணியத்தை உயர்த்தி விடுவான், அதிகரித்து விடுவான். மூன்றாவது விஷயம், நபி அவர்கள் சொல்லுவார்கள், வமா தவாதஅ அஹதுன் லில்லாஹி, அல்லாஹுக்காக வேண்டி யார் பணிவை மேற்கொள்கின்றார்களோ இல்லா ரஃபஅஹுல்லாஹ், அல்லாஹ் அவரை உயர்த்தி விடுவான். இப்ரதி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பணிவாக நடக்குதல், பண்போடு நடக்குதல் என்பது பொதுவாகவே மனிதனுடைய உள்ளத்திலே ஏன் கோழைத்தனமாக இருக்கிறான், ஏன் எல்லோரிடத்திலும் இவ்வளவு தாழ்ந்து விடுகிறான் என்று மனிதனுடைய இயல்பு குணம் சொல்லும். அல்லாஹ் சொல்லுகிறான், யார் அல்லாஹுக்காக வேண்டி ஒருவர் பணிவை மேற்கொண்டால் இல்லா ரஃபஅஹுல்லாஹ், அல்லாஹ் அவரை உயர்த்தாமல் இருப்பதில்லை, நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் அவருடைய கண்ணியத்தை உயர்த்தி விடுவான் என்று எம்பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லுவார்கள். மூன்று விஷயத்தை நாம் வாழ்க்கையில எடுத்துக்கொண்டால் செல்வம் பெருக்கெடுக்கும், கண்ணியம் கிடைக்கும், வாழ்க்கையில் உயர்வு கிடைக்கும். இந்த மூன்று விஷயத்தையும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்கக்கூடிய தௌஃபீக்கினை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவாராக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.